இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செட்டு வந்து இப்போ என்ன எப்படின்னா, நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, இன்னொன்று எப்படின்னா, இது மொத்தம் எல்லாம் சேர்த்து எவ்வளோ ரேட்டு வந்துச்சு, அதை வந்து இப்போ நான் சொல்லிடுறேன், அதை பார்த்துக்கணும். மொத்தம் வந்து நீளம் வந்து 22 அடி, அகலம் வந்து 11. பாருங்கள், இது வந்து எப்படின்னாக்கா நல்லா கம்பி, நல்லா ஸ்ட்ராங்கான கம்பி. சும்மா லேசான போட்டோம்னா வாங்கோலி பிச்சுக்கிட்டு வெளியில் போயிடும். ஸ்ட்ராங்காக தான் போடணும். மேலே ஹாஸ்பிட்டாஸு, கீழே வந்து சுற்றி ஹாஸ்பிட்டாஸ் தான். பாருங்கள், ஃபுல்லாக போஸ்ட்டு போட்டாச்சு. எப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக கிடக்கு. திடீர்னு நம்ம வந்து செட்டு வேறு எங்கேயாவது மாற்றுற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து அப்படியே எடுத்து வேறு இடத்துல செட் பண்ணிக்கலாம். இப்போ செவரு வச்சு கட்டினோம்னாக்கா நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது, இடிக்க தான் வேணும். இந்த மாதிரினாக்கா நம்ம அப்படியே கழட்டி வேறு எங்கிட்டாவது மாற்றுறா இருந்தாலும் மாற்றிக்கலாம். நம்ம மொத்தம் நம்மளுக்கு இந்த செட்டுனா கோழிகளை சேர்க்காம இந்த செட்டு மட்டும் நம்ம இப்போ எப்படின்னா நீளம் வந்து 22 அடி, அகலம் வந்து 11. எல்லா செலவு, கூலி கீழி எல்லா செலவையும் சேர்த்து 65,000 ரூபா வந்துடுச்சு. பாருங்க, நல்லா எப்படின்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 30 கோழி தான் இப்போ போட்டிருக்கோம். ஆங்கோழி எப்படி பார்த்தாலும் இதில் குறைஞ்சது ஒரு 100-150 கோழியாவது போடலாம். ஆமாம், தரமாக போடலாம். நம்ம வந்து அந்தளவுக்கு இப்போ வசதி இல்லை, அதனால் வந்து இப்போ ஒரு 30 கோழி தான் போட்டிருக்கு. ஆமாம், இதுலேயே வந்து என்ன சொன்னால் இந்த காட்டன் பாருங்க, நான் வந்து டோரு இதில் வச்சுட்டேன். எப்படின்னா கோழி வாங்கோழிக்கு மட்டும்தானே அப்படின்னு. இப்போ வந்து நான் வந்து வெறும் வாங்கோழி போடுறதுனால டோர் வந்து இந்த அதில் வச்சுட்டேன் பாருங்கள். எப்படின்னா அது வரையே போய் இந்த வெளியில் தெரியுதுல இந்த மாதிரி. இப்போ வேறு யாராவது நீங்கள் இப்போ இந்த மாதிரி செட்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சைடு டோர் வச்சிடலாம். டோர் வச்சு இப்படி உள்ள கேப்பு மாதிரி உள்ள இந்த சைடு அடைச்சி விட்டுட்டு, இந்த சைடு வாங்கோழி, இந்த சைடு நீங்கள் எந்த கோழி போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வளர்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லா செலவும் சேர்த்து, கூலியோடு சேர்த்து எல்லாம் சேர்த்து 65,000 ரூபா வந்துருச்சு இந்த செட்டு மட்டும். இது இந்த செட்டு வந்து எப்படின்னா, இது வாங்கோழிக்காண்டி போட்டது. எப்படின்னா அந்த இப்போ மழை டைம், இப்போ வெளியில் மேயுது, திடீர்னு மழையெல்லாம் பெஞ்சாலும் உண்டான ரொம்ப பனி டைமாக இருந்துச்சுன்னா, இப்போ பனி டைம் மழை டைம்னாக்க இதில் போய் அடைஞ்சிக்கிற நல்ல கணக்கணன்னு நல்லா வெப்பத்தையும் கொடுக்க, நல்லா கொஞ்சம் குளிர்ச்சியும் கொடுக்க, நல்லா இருக்கும் இந்த சீட்டு. இப்போ இது எதுக்குனாக்கா வாத்து, இந்த கோழி கிளி ஏதாவது மழை டயத்தில் உள்ளே போய் அது வாட்டில் அடைஞ்சிக்கிறேன், அதுக்காண்டி போட்டது இந்த செட்டு. இது சும்மா செலவுக்கு ஒரு 4,000 ரூபாய்க்குள்ள தான் வந்துச்சு. இது கம்பு தட்டி இட்டி எல்லாம் சேர்த்து. மொத்தம் வந்து இதில் வந்து 6 செண்டு இருக்குது. இதில் வந்து நான் வந்து இந்த சும்மா இந்த ஒரு சென்டில் மட்டும் அப்படியே இது பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். சுற்றியே வந்து அப்படியே பின்னாடி பாருங்களேன், இந்த சைடு ஒரு இது. நான் ஏன் கேப்பு விட்ருக்கேன்னா, என்றைக்குமே செவத்தை ஒட்டி எதுவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இப்படி ஒரு கேப் மாதிரி விட்டோம்னா எப்படின்னாக்கா ஒரு ஆள் இப்படி ஒளி இலி ரவுண்டு அடிக்கும். செவத்தை ஒட்டி என்றைக்குமே வச்சோம்னாக்க, இப்போ வாங்கோழி பொறுத்த வரைக்கும் மேலே தப்பி அது வாட்டில் எப்படின்னாக்கா வெளியில் பார்க்கும். இப்போ சுற்றி இடம் இருந்துச்சுன்னா இறங்கிடுவா, சரி இதுதான் நம்ம இடம், இதுதான் நம்மளுக்கு லிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எங்கேயும் போகாது. இப்போ ஆரம்பித்து இப்போ நான் வந்து பண்ணே ஆரம்பிக்கல. நான் வந்து ஒரு ஆசைப்பட்டு இதை வளர்க்கணும்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தேன். இப்போ செவத்தை ஒட்டி வச்சோம்னாக்கா அது வாட்டில் 1-2 ஏறும், திடீர்னு வெளியில் போகும். ஒரு தடவை வெளியில் போக பழகிருச்சுன்னா அடுத்து வெளியில் தான் போகும். அப்புறம் நம்ம அதை தேடிக்கிட்டு இருக்கணும். இப்படி தான் 2 கருங்கோழியை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்தால் வரட்டும், இல்லைன்னா என்ன செய்ய, நம்மளுக்குள்ள ராசி அப்படி தான், வேறு என்ன பண்ண முடியும். இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கிற வேண்டியதான். நம்ம தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் எதாக இருந்தாலும். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க.
அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.